பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் உங்களால ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதை நீங்க உங்க கம்பெனிஸ்ல நீங்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணலாம். இது ரெகுலரா எல்லா இடத்துலயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் யூஸ் பண்ற காமன் ஃபார்முலா. இது நீங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சார், நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்னு போட்டிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்ல உங்களுக்கு நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இந்த 25 ஃபார்முலாஸும் உங்களுக்கு கவர் பண்ணி நான் இதுல எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு முதல்ல பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சம் ஃபார்முலா. சம் பொறுத்த வரைக்கும் இதை இன்கேஸ் இந்த வீடியோ நீங்க பாக்குறவங்க எனக்கு ஏற்கனவே எக்ஸல் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ரெகுலரா நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஆனா இந்த வீடியோ நான் யாருக்காக போடுறேன்னா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸல் படிக்கிறேன், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனிக்கு போகணும், ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படின்றவங்களுக்காக நான் ரெடி பண்றேன். சரிங்களா? சோ இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சம் ஃபார்முலா. இதை வந்து ஆக்சுவலி பாருங்க, ஒரு டெம்ப்ளேட்ல ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் இருக்கு, அந்த அவங்க ரோல் நம்பர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு சம் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இந்த 3 மார்க் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நம்ம டோட்டலா வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எக்ஸல்ல ஒரு ஃபார்முலா போடுறதா இருந்தா கம்பல்சரி ஈக்குவல் சிம்பிள் நீங்க போடுங்க. ஈக்குவல் சிம்பிள் போடலன்னா அது ஃபார்முலாவா எக்ஸல் எடுத்துக்காது. ஓகேங்களா? நீங்க சம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நேம் போடுங்க. அண்ட் தென் அந்த ரேஞ்சை கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணுங்க மவுஸ் யூஸ் பண்ணி. எனக்கு பாருங்க மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இந்த ராமோட மார்க்ஸ் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்களா எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, டோட்டல் வந்துருச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஆட்டோ ஃபில் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த டாட்டை நான் டிராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்லாத்துக்குமே டோட்டல் வந்துரும். சரிங்களா? சோ சம் ஃபார்முலா ஈஸியா நாம இப்படி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட இந்த சம் இருக்கு 292 இருக்கு. அப்ப எனக்கு இந்த டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் போட்டீங்கன்னா நம்ம ஆவரேஜ் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ அந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா ஈக்குவல் டு ஆவரேஜ், ஓகேங்களா, ஓபன் பிராக்கெட் M1 to M3. எனக்கு இந்த 3 சப்ஜெக்டோட ஆவரேஜ் தான் வேணும். சோ அதை 3 மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆவரேஜ் வந்துருச்சு. இந்த டாட்டை பிரஸ் பண்ணிட்டு கீழே டிராக் பண்ணா போதும். ஓகேங்களா? இது இன்பில்ட்டா இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நீங்க ஈஸியா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதோட மீனிங் என்னன்னா, டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ஆவரேஜ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் தென் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் சொல்லிட்டு பாருங்க 2 ஃபார்முலா இருக்கு. இது ரொம்ப சூப்பரான ஃபார்முலா. என்னன்னா, இப்ப இந்த ஸ்கூல்ல பாருங்க எனக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 10 ஸ்டூடெண்ட்ல மார்க் 1ல மேக்ஸிமம் மார்க் என்ன, மினிமம் மார்க் என்ன, அந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா நம்ம எடுக்கலாம். மேக்ஸிமம்னா என்ன பண்ணலாம்னா ஈக்குவல் டு MAX மேக்ஸ் ஓபன் பிராக்கெட் இந்த மார்க் 1 குள்ள. சோ இந்த ரேஞ்சை ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா, இதுக்குள்ள வந்து உங்களுக்கு எது மேக்ஸிமம் நம்பர், இங்க பாருங்க இப்போ எனக்கு இது 95 தான் மேக்ஸிமம் நம்பர் தெரியுது. சோ 95 ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சாரி 96 வேல்யூ இங்க இருக்கு. ஜோஸ்க்கு பாருங்க 96 இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அதே நீங்க இப்படி டிராக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு பாருங்க இதுல 98 வந்து மேக்ஸிமம் நம்பர், அந்த இதுல 99 பாருங்க மார்க் 3ல மேக்ஸிமம் நம்பர். சோ ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு பர்టిక్యులர் ரேஞ்ச்க்குள்ள இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் இந்த மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி மின் ஃபார்முலா மினிமம். ஓகேங்களா? இப்போ எனக்கு மார்க் 1ல இருக்கிறதுல லோயஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்க வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. D4 to D13. D4ங்கிறது பாத்தீங்கன்னா இங்க, அண்ட் D13ங்கிறது பாருங்க இங்க. சோ D13. இப்போ இது நீங்க என்டர் பிரஸ் பண்ணுங்க. 36 மார்க் தான் பாருங்க மினிமம் மார்க். இந்த மூணுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? சோ ரொம்ப சிம்பிளா நம்ம மேக்ஸிமம் மார்க்கும் அண்ட் தென் மினிமம் மார்க்கும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் ரவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. நீங்க ஒரு இன்வாய்ஸ் போட்டாலும் சரி, எங்க வந்தாலும் இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ் நம்ம அதிகம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப இந்த டெசிமல் வேல்யூஸ் வேண்டாம், அல்லது டெசிமலுக்கு அப்புறம் எனக்கு 2 நம்பர் தான் இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் ஈஸியா நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க நான் இங்க ஃபார்முலா போட்டிருக்கேன். இன்கேஸ் ஃபார்முலா இல்லாம உங்ககிட்ட நம்பர் மட்டும் இருந்ததுன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 97.3333 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதை நம்ம ரவுண்ட் போடுறோம்னா ஈக்குவல் டு ROUND ரவுண்ட் போட்டுக்கோங்க. எந்த நம்பரோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிஜிட் எவ்வளவு வேணும், எனக்கு டிஜிட்டே வேண்டாம்னா நீங்க ஜஸ்ட் ஒரு 0 மட்டும் கொடுத்து ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். இன்கேஸ் 5 இருந்ததுன்னா 98 உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? இங்க பாருங்க நான் இந்த 3க்கு பதிலா
555 போடுறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க 98 உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ரவுண்ட் ஃபிகரா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இல்ல எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் வேணும்னா இந்த 0க்கு பதிலா 2 கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க இந்த 3 இந்த 5 இருக்கு பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா 6 ன்னு கன்வெர்ட் ஆயிட்டு 97.56 அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் ரவுண்ட் ஃபங்க்ஷன். நான் இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஆவரேஜுக்கு ரவுண்ட் கண்டுபிடிக்கிறேன். சோ ரவுண்ட் ஓபன் பிராக்கெட் அந்த வர ஆவரேஜ் வேல்யூ கமா எனக்கு ஆவரேஜ் எனக்கு 2 டிஜிட் இருந்தா போதும். சோ நான் 2 கொடுக்கறேன், க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துருச்சு. and then இந்த டிராக் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் இல்லாததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஹோல் நம்பர் வந்துரும். டெசிமல் நம்பர் இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெசிமல் வேல்யூ இந்த 2 வந்துரும். சரிங்களா? இன்கேஸ் எனக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த 2 டிஜிட் 0ன்னு கொடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஆவரேஜ் எல்லாமே உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸா உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? சோ ரொம்ப சிம்பிளா நம்பர் ரவுண்ட் யூஸ் பண்ணியாச்சு. and then பாருங்க கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். கவுண்ட்னா உங்களுக்கு கவுண்ட் அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கவுண்ட்னா என்னன்னா எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்களா? அப்ப இதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. அப்ப இதோட கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரணும்னா எப்படி போடலாம்? இப்போ இங்க பாருங்க நான் இந்த இடத்துல அந்த ஃபார்முலா நான் போடுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் COUNT count open bracket இந்த நேம் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா கவுண்ட் வரும். ஓகேங்களா? ஆனா இதுல பாருங்க எனக்கு கவுண்ட் வந்து நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு கவுண்ட் வரும். ஆனா நார்மலா கவுண்ட்க்கு பதிலா நீங்க கவுண்ட் ஏன்னு கொடுங்க. ஜஸ்ட் ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரிங் ஆர் blank இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவுண்ட் ஏக்கு உங்களுக்கு வந்துரும். இதே நம்பரை கவுண்ட் பண்றதா இருந்தா நார்மலா நீங்க என்ன பண்ணுங்க கவுண்ட் போட்டுக்கோங்க. அல்லது கவுண்ட் ஏ போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா லெட்டர்ஸா இருந்தா நீங்க கவுண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ இங்க பாருங்க நான் வந்து ஈஸியா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? and then டோட்டல் பாஸ் டோட்டல் ஃபெயில் இதெல்லாம் பாருங்க போக போக நமக்கு வரும். and then sum if அப்படின்றது என்னன்னா இப்ப நாம வந்து சம் பண்றோம். சம்னா என்னது? டோட்டல் பண்றோம். அப்ப டோட்டல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல எனக்கு டோட்டல் பண்ணணும் அப்படின்னா நாம சம் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மார்க் 1 எல்லாத்தையுமே எனக்கு டோட்டல் பண்ணணும். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா 50 மார்க்ஸ்க்கு மேல இருக்கிறது மட்டும் தான் டோட்டல் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி அதை டோட்டல் பண்ணலாம்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க நான் இங்க சம் இஃப்னு சொல்லி டைட்டில் நான் போட்டுக்கிட்டேன். ஈக்குவல் டு சம் இஃப் ஓபன் பிராக்கெட் என்ன கிரைட்டீரியா கொடுக்கறாங்கன்னா இந்த ரேஞ்ச்க்குள்ள இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்க்குள்ள என்னோட கிரைட்டீரியா பாருங்க கமா கொடுக்கறேன். சரிங்களா? கமா கொடுத்து கிரேட்டர் than 50. ஓகேங்களா? சோ கிரேட்டர் than 50 கொடுத்து ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா 50க்கு மேல எவ்வளவு இருக்கோ அது எல்லாமே சம் ஆயிடும். சரிங்களா? இது எப்படி நம்ம செக் பண்ணலாம்னா இங்க பாருங்க சம் எனக்கு கண்டிஷன் நான் கொடுக்குற கண்டிஷன் 50க்கு மேல இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா இப்போ இவங்களுக்கு இவ்வளவு ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் இருந்தா அவங்கள மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா சம் பண்ணணும்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் சம் பண்ணணும்னா நம்ம சம் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த சம் இஃப் நான் எப்படி பண்றேன்னா இங்க பாருங்க 50க்கு மேல நாமளே மேனுவலா செக் பண்ணலாங்களா? இது பாருங்க 50க்கு மேல இருக்கு. இது 50 மேல 50 மேல 50 மேல and then இது 50க்கு மேல இது பாத்தீங்களா? இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். 50 எடுக்க கூடாது. ஏன்னா இது வந்து கிரேட்டர் than 50 தான். கீழ இங்க பாருங்க சம்ல வந்து உங்களுக்கு 516 வந்துருச்சுங்களா? சேம் வேல்யூ உங்க 516 வந்திருக்கு. அப்ப ஒரு சர்டன் கிரைட்டீரியா கொடுத்து அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எனக்கு சம் பண்ணனும்னா நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரியே பாருங்க உங்களுக்கு கவுண்ட் இஃப்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. கவுண்ட் இஃப் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நாம வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை கவுண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல பாருங்க எனக்கு டோட்டல் பாஸ் இருக்கு, டோட்டல் ஃபெயில் இருக்கு. ஓகேங்களா? டோட்டல் ஃபெயில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்ப ரிசல்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். and then ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம கவுண்ட் பண்ண முடியும். இன் கேஸ் இப்ப இதுல பாருங்க இது நான் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒண்ணு போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் than 35 இருந்தா நான் வந்து ஒரு கலர் பண்றேன். ஓகேங்களா? less than 35 அப்ப அந்த less than 35 எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு கலர் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க எனக்கு கலர் ஆயிடுச்சு. சோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல இந்த மார்க் 2ல ரெண்டு பேர் தான் ஃபெயிலா இருக்காங்க மார்க் 2ல. ஓகேங்களா? அப்ப எனக்கு ரிசல்ட் எப்படி தெரியுமா வந்திருக்கும்? எனக்கு இது எல்லாமே பாஸ். இப்போ இன் கேஸ் இது எல்லாமே பாஸ்னு வெச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆவாங்க? ஃபெயில்னு வருவாங்க. ஓகேங்களா? ஃபெயில் and then
இங்க ஃபெயில் வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில் வந்திருக்கு. இப்போ இது எதுக்காக நான் இது போடுறேன்னா, இப்போ நம்ம கவுண்ட் இஃப் பண்ணும்போது எனக்கு இங்க பாருங்க டோட்டல் பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. 10 பேத்துல எத்தனை பேர் பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. நான் 10 பேத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க எனக்கு 2 பேர் எனக்கு ஃபெயில் இருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா நம்ம 2ன்னு சொல்லிடலாம். ஆனா இன்கேஸ் நீங்க ஒரு ரியல் டைம்ல நீங்க யூஸ் பண்ணும்போது 30,000 40,000 50,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி நம்ம கவுண்ட் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். சோ அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். சோ கவுண்ட் இங்க போட்டுக்கோங்க ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓபன் பிராக்கெட் இந்த பாஸ் ஆஃப் ஃபெயிலர். ஸோ இந்த ரிசல்ட் செல்ஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் தென் கமா கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதுல டபுள் கொட்டேஷன்ல நான் என்ன பண்றேன்னா பாஸ் அப்படிங்கறத மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? பாஸ் போட்டு ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். என்டர் ஈக்குவல் டு பாஸ் அண்ட் தென் என்டர் கொடுத்துக்கிட்டேன். கவுண்ட் டி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் என்டர் பிரஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது வந்துரும். சரிங்களா? கவுண்ட் இஃப் இந்த ரேஞ்ச்க்குள்ள எத்தனை பாஸ் இருக்கோ ஈக்குவல் டு பாஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சரிங்களா? இதே எனக்கு ஃபெயில் ஆன ஸ்டூடண்ட்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், சேம் அதே மாதிரி தான் ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓபன் பிராக்கெட் இந்த ரேஞ்சை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல எனக்கு ஈக்குவல் டு ஃபெயில் டபுள் கொட்டேஷன்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு ஒரு என்டர் மட்டும் பிரஸ் பண்ணுங்க. பாருங்க எனக்கு 10 பேர்ல 8 பேர் பாஸ் அண்ட் 2 பேர் ஃபெயிலுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள், ஈஸியா நம்ம போட்டாச்சு. சேம் அதே மாதிரியே பாருங்க VLOOKUP ஒரு ஃபார்முலா. இது இருக்கிறதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா. இது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் போட்ட எக்ஸல் வீடியோஸ்ல என்னோட மேக்ஸிமம் வியூ வந்து பாத்தீங்கன்னா நான் VLOOKUP தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் 3,55,000 மெம்பர்ஸ்க்கு மேல வியூ பண்ணி பார்த்திருக்காங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க எனக்கு ரோல் நம்பர் கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட நேம் அவங்களோட 3 மார்க்கும் எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா அது எப்படி நம்ம VLOOKUPல போடலாம் அப்படிங்கறத பாப்போம். சரிங்களா? சோ நான் ரோல் நம்பர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோல் நம்பர் நான் வந்து A1001 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நான் டைப் பண்றேன். A1001. அப்ப இந்த ராமன்ற ஸ்டூடெண்டோட மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 இந்த மூணுமே நமக்கு வேணும். சரிங்களா? நான் வேணா இந்த ஜூம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் பாருங்க. இந்த 3 மார்க்கும் நமக்கு தேவை. அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடணும். ஓகேங்களா? எப்படி வர வைக்கலாம்னா இப்ப இதுல பாருங்க எப்பவுமே வந்து VLOOKUP பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா யூனிக்கா ஒரு வேல்யூ இருக்கும், அது யாருக்கும் மேட்ச் ஆகாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறாங்க, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து யூனிக்கா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தா அதே ரெஜிஸ்டர் நம்பர் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிக் வேல்யூவை வச்சு நீங்க ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா இப்ப இங்க பாருங்க நான் ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்ற இந்த ஃபார்முலா நான் போடுறேன். இதுல பாருங்க லுக்அப் வேல்யூனா எதை வச்சு நீங்க சர்ச் பண்ண போறீங்க? நான் ரோல் நம்பர் வச்சு சர்ச் பண்ண போறேன். சோ அந்த ரோல் நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அண்ட் தென் கமா டேபிள் அரே அப்படின்னு கேக்குறாங்க. டேபிள் அரேனா இப்போ ஒரு பர்டிகுலர் டேபிள், இதுதான் நம்ம டேபிள் அரே. என்னன்னா நமக்கு இதை வச்சு இந்த 3 வேல்யூ வேணும். சோ இது ஃபுல்லா செலக்ட் பண்ணினா இது ஒரு டேபிள். சோ இது டேபிள் அரே. ஓகேங்களா? அண்ட் தென் காலம் இண்டெக்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. காலம் இண்டெக்ஸ்னா இது ஃபர்ஸ்ட் காலங்களா, அதே மாதிரி இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், இது ஃபோர்த் காலம். நம்ம மார்க் 1ல இருக்கும் அப்படின்னா இது என்ன காலம்? செகண்ட் காலம். ஏன்னா இது 1 அண்ட் தென் இது 2. சோ 2 கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கமா கொடுத்து இதுல அப்ராக்சிமேட் மேட்சா எக்ஸாக்ட் மேட்சான்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா நீங்க வந்து இந்த ரோல் நம்பர் தான் இருக்கணும்னா எக்ஸாக்ட் மேட்ச், இல்ல இது மாறி இருந்தா போதும் அப்படின்னா அப்ராக்சிமேட் மேட்ச். இதுல வந்து கண்டிப்பா ரோல் நம்பர் அப்படியே தான் இருக்கணும். சோ நான் என்ன பண்றேன், இந்த ஃபால்ஸுக்கு பதிலா ஃபால்ஸ்னா 0 போடுங்க, ட்ரூனா 1 போடுங்க, அல்லது ட்ரூ ஃபால்ஸ் கூட டைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது கொடுத்து ஒரு என்டர் பிரஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா பாருங்க மார்க் 1 95 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? சேம் இதே ஃபார்முலா நான் அப்படியே காப்பி பண்றேன். ஆனா இந்த இடத்துல எனக்கு காலம் வந்து பாத்தீங்கன்னா 2க்கு பதிலா நான் 3 போடுறேன். என்ன ரீசன்னா மார்க் 2 எங்க இருக்கு? 1 2 3. இப்போ என்டர் பிரஸ் பண்றேன் பாருங்க 98 வந்துருச்சுங்களா? அடுத்தது மார்க் 3க்கு வந்து பாருங்க நம்ம 4 போடணுங்களா? அந்த காலம் இண்டெக்ஸ் வந்து நான் 4 போட்டுறேன். இப்ப பாருங்க ரொம்ப சிம்பிளா நான் அந்த ரோல் நம்பர் மாத்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் எல்லாம் இங்க வந்துரும். இன் கேஸ் இப்போ எனக்கு ஜோஸோட மார்க் வேணும்னா 96 50 96. அப்ப ஜோஸ் ரோல் நம்பர் என்னன்னு பாருங்க 4. அப்ப 1004 கொடுத்து நீங்க என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்ச் ஆகி அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு வந்துருது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆடிட்டர் ஆபீஸ்ல அண்ட் தென் வந்து ஷேர் மார்க்கெட்ஸ்ல MNC கம்பெனிஸ் நிறைய பேர் அவங்க MIS ரிப்போர்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமா இந்த VLOOKUP யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க இஃப் கண்டிஷன்.
இந்த ஒரு ஃபார்முலா போதும். இஃப் அண்ட் ஆர் இது மூணு மட்டும் போதும். இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸை வச்சு நீங்க எந்த கண்டிஷன் யார் எப்படி கொடுத்தாலும் ஈஸியா உங்களால ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய பேர் கேக்குறீங்க. எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா எனக்கு இன்சென்டிவ் இவ்வளவு இருக்கும், அதுக்கு மேல போன இன்சென்டிவ் கிடையாது, எனக்கு வந்து லீவ் இத்தனை லீவ், இதுக்கு மேல போனா எனக்கு லீவ் சம்பளம் பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நாம அந்த இடத்துல இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்கேட் ஆர் கேட்ன்ற ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது என்னங்கறத இப்ப தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் ரிசல்ட் நான் மேனுவலா டைப் பண்ணேன். சரி, மேனுவலா பார்த்து இங்க 10 டைப் பண்ணி முடிச்சாச்சு. இன்கேஸ் வந்து ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரெடி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் பாஸ் ஃபெயில் டைப் பண்ண முடியுமா? முடியாது. சோ இந்த சீரியஸ்ல தான் நான் என்ன பண்றேன்னா, நான் அந்த ஃபார்முலா நான் உள்ள கொண்டு வரேன். ஓகேங்களா? எப்படி கொண்டு வரலாம்னா, இப்ப பாருங்க, எனக்கு 35 மார்க்குக்கு மேல எடுத்தா அவன் பாஸ், இல்லனா அவன் ஃபெயில். ஓகேங்களா? சரி, இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கண்டிஷனா இருந்தா பரவாயில்ல, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து போட்டுடலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்ப எனக்கு மார்க் 1ல 35 மார்க் மேல எடுத்தா அவன் பாஸ்ன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி கண்டிஷன் தெரியுமா போடுவோம்? ஈக்குவல் டு இஃப் ஓபன் பிராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட்னு ஒன்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இஃப் வேல்யூ ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ மார்க் 1 மட்டும் நான் செக் பண்றேன்னா அந்த ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35 இருந்தா, 35 அல்லது 35க்கு மேல இருந்தா எனக்கு பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். சோ இது லெட்டர்ஸ் நீங்க பிரிண்ட் பண்றதுனால டபுள் கோட்டேஷன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லனா அந்த கமாக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா ஃபெயில் அப்படிங்கறத நான் போட்டுக்கிறேன். இத க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்றேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க பாஸ் கவுண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப இதுல என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு கண்டிஷன். மார்க் 1 95க்கு மேல இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாரி 35க்கு மேல இருந்ததுன்னா பாஸ், இல்லனா ஃபெயில். சோ ரொம்ப சிம்பிளா நம்ம முடிச்சாச்சு. இத நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா எல்லாருமே பாஸ் தான் வரும். என்ன ரீசன்னா, இதுல பாருங்க எல்லாருமே 35க்கு மேல தான் இருக்காங்க. ஆனா இது இந்த அப்ளிகேஷன்ல இது தப்பு. என்ன ரீசன்னா, இதுல 3 கண்டிஷனையும் சேர்த்து தான் அவன் பாஸ் ஃபெயிலான்னு சொல்லணும். ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டு எல்லாம் பாஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சோ அப்ப அவன் எந்த சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட் எழுதிருக்கானோ அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ரிசல்ட் நம்ம பப்ளிஷ் பண்ணணும். சரிங்களா? சோ அதுக்காக தான் இந்த இடத்துல அன்கேட் நம்ம யூஸ் பண்றோம். சோ இதுல ரெண்டு இருக்கு, அண்ட் ஆர்னு இருக்கு. ஓகேங்களா? இது நல்லா கவனிங்க. அதோட டிஃபரன்ஸ் நான் சூப்பரா சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். இதுல 3 கண்டிஷன்ஸ் இருக்குங்களா? இதுலயும் 35 மார்க் மேல எடுக்கணும், இதுலயும் 35 மார்க், இதுலயும் 35 மார்க். மூணுலயுமே 35 மார்க் மேல எடுத்தாதான் அவன் பாஸ், இல்லனா ஃபெயில். அப்படின்னா மூணுமே ட்ரூவா இருக்கணும். கம்பல்சரி மூணுமே ட்ரூவா இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அன்கேட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த அண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இதே ஆர் அப்படிங்கிறது என்னன்னா, சரி நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் ஆர்க்கு நம்ம போலாம். நான் இப்ப என்ன பண்றேன்னா இஃப் கண்டிஷன் இது ஃபுல்லா நான் வந்து எடுத்துறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல அண்ட் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க எனக்கு 3 கண்டிஷன் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்றேன் D4 greater than equal to 35, கமா E4 greater than equal to 35, மார்க் 1 மார்க் 2 35க்கு மேல இருக்கணும், கமா மூணாவது கண்டிஷன் பாருங்க, இதுவும் 35 மார்க்குக்கு மேல இருக்கணும். சோ மூணுமே ட்ரூவா இருந்தா என்ன அர்த்தம்? அவன் கண்டிப்பா பாஸ். மூணுமே ஏதோ ஒன்னு ஃபெயில் ஆனா கூட இது ட்ரூ ஆகாது. ஓகேங்களா? அது இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகாது. ட்ரூ ஆகாதுன்னா ஃபெயில்னு வந்துரும். சோ ட்ரூ ஆகும்போது என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதை இந்த டபுள் கோட்டேஷனுக்குள்ள போட்டுக்கோங்க. இன் கேஸ் ட்ரூ ஆகாம இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கமாக்கு அப்புறம் நம்ம என்ன டைப் பண்றோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிடும். இங்க ஃபெயில் நான் டைப் பண்ணி க்ளோஸ் பண்றேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில்னு பிரிண்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, இதை கிளிக் பண்றேன், இதை நான் அப்படியே கீழே டிராக் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்களா பாஸ் ஃபெயில் எனக்கு கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? சோ அப்ப அன்கேட் பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா, நீங்க எத்தனை கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கோங்க, அத்தனை கண்டிஷனுமே ட்ரூ ஆனா மட்டும்தான் இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் என்னது? பாஸ். அண்ட் தென் இந்த கண்டிஷன்ல ஏதோ ஒன்னு ஃபெயில் ஆனா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? அவுட்புட் ஃபெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? சரி, இது அன்கேட். ஓகே. ஆர் கேட்னா என்னன்னா, நீங்க எத்தனை கண்டிஷன் கொடுத்துக்கோங்க, ஆனா ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அவுட்புட் பாஸ்ன்னு வந்துரும். அப்படின்னா என்னன்னா, இப்ப 3 மார்க் இருக்குங்களா, 3 மார்க்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல அவன் பாஸ் ஆனாலும் அவன் பாஸ் வந்துரும். ஓகேங்களா? சோ அதுதான் கண்டிஷன். அப்ப இங்க நான் ஆர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்க பாருங்க எல்லாருமே பாஸ்ன்னு வந்துரும். பாருங்க, தெரியுதுங்களா? ஆருக்கும் அண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இதே இங்க பாருங்க, நான் ராமோட மார்க் நான் 25 மாத்துறேன், ஒன்னு ஃபெயில் ஆயிட்டான், அப்பவும் பாஸ். இன்னொன்னு மாத்திரம் 25, அப்பவும் பாஸ். ஏன்னா இந்த 3 சப்ஜெக்ட்ல ஏதோ ஒன்னு பாஸ் ஆனாலும் அவுட்புட் பாஸ் நான் சொன்னேன்னா, இப்ப இதுலயும் ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஆயிடும். சரிங்களா? சோ
அண்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ஆர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? என்ன ரீசன்னா, அண்ட்னா எத்தனை கண்டிஷன் கொடுத்தாலும் எல்லாமே ட்ரூ ஆனாதான் அவுட்புட் ட்ரூ. ஆர்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலும் அவுட்புட் ட்ரூ. சரிங்களா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு கரெக்டா நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை பாருங்க, அப்படியே டிராக் பண்ணிக்கிறேன். எனக்கு அவுட்புட்ல கரெக்டா வந்துருச்சு. சோ இங்க 3 பேர் எனக்கு ஃபெயில் ஆயிட்டாங்க. சோ டோட்டல் ஃபெயில் எனக்கு 3 எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? சேம் இதே மாதிரி நீங்க கிரேடும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, லெஃப்ட் ரைட் இருக்கு. சோ லெஃப்ட் அப்படிங்கிறது என்ன? லெஃப்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிள். என்னன்னா, இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு லெஃப்ட் நான் டைப் பண்ணி, ஓகேங்களா, டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல ராம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நான் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா 3 லெட்டர்ஸ் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதிகமா லெட்டர்ஸ் இந்த ரமேஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கமா கொடுக்குறேன். இல்ல 2 மட்டும் கொடுத்து நான் என்ன பண்றேன், க்ளோஸ் பண்றேன். இங்க பாத்தீங்களா, லெஃப்ட் சைட்ல இருந்து 2 லெட்டரை மட்டும் தனியா பிரிக்கணும் அப்படின்னா நாம இந்த லெஃப்ட்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுங்க, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நீங்க வந்து என்ன டேட்டாவை பாஸ் பண்றீங்க, அண்ட் தென் எத்தனை கேரக்டர் வேணும். இன்கேஸ் எனக்கு RAM எனக்கு பிரிக்கணும்னா ரமேஷ்ல, அப்ப 3 கொடுத்தீங்கன்னா RAM வந்துரும். சரிங்களா? இதே நீங்க ரைட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் அதே தான். ஏன்னா ரிவர்ஸ்ல வரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ கமா கொடுத்து 3 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க, இங்க ரிவர்ஸ்ல ரைட்ல 1 2 and 3, அப்ப ESH உங்களுக்கு அவுட்புட் வரும். அவுட்புட் கரெக்டா வந்துருச்சு. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாருங்க, கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இது நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல உங்களுக்கு காட்டுறேன். நானு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவன் ரோல் நம்பர் 2 சேர்த்து எனக்கு வரணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றாங்கன்னா, நீங்க இதுக்காக உட்காந்து காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளா ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஈக்குவல் டு concatenate கொடுத்துட்டு நேம் ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா, அண்ட் தென் சாரி, இது நீங்க கீழே போட்டுக்கோங்க. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகிறது கரெக்டா இருக்கும். concatenate ஓபன் பிராக்கெட், எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வரணும், அடுத்தது கமா கூடவே எனக்கு ரோல் நம்பர் வரணும். க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிளா எனக்கு ரெண்டுமே ஜாயிண்டா எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம், எனக்கு நேம் எனக்கு பக்கத்துல எனக்கு வந்து ஒரு பிராக்கெட் போட்டு வரணும்னு சொல்றாங்க, இல்ல ஸ்பேஸ் வேணும்னு சொல்றாங்கன்னா, நீங்க டபுள் கொட்டேஷன் போட்டு ஸ்பேஸ் போட்டு ஒரு கமா போட்டு என்டர் அடிங்க. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எல்லாத்துக்கு பக்கத்துலயும் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடும். சரிங்களா? இல்ல எனக்கு ஒரு பிராக்கெட் சிம்பிள் வரணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ரோல் நம்பருக்கு அப்படின்னா, அதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு பிராக்கெட்டை போட்டு கடைசியா இன்னொரு டபுள் கொட்டேஷன் போட்டு அதுக்குள்ள ஒரு பிராக்கெட்டை போட்டுக்கோங்க. டபுள் கொட்டேஷன் எதுக்காக போடுறோம்னா, ஒரு லெட்டரை நீங்க வந்து பாருங்க கன்கார்டினேட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம டபுள் கொட்டேஷன்ல தான் போடணும். ஆனா செல்லா இருந்தா, அது ஒரு செல் ரெஃபரன்ஸா இருந்தா நீங்க டைரக்டா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஒரு என்டர் பிரஸ் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? சோ ரொம்ப சிம்பிளா நம்ம இந்த மாதிரி கன்கார்டினேஷன் பண்ண முடியும். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, அப்பர் கேஸ் லோயர் கேஸ்னு சொல்லி 2 இருக்கு. இது என்னன்னா, இப்ப ஒரு யூசர் வந்து எல்லாமே தப்பு தப்பா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணிருக்காங்க. இல்ல இப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜுவல்லரிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காமன் கோட் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க எக்ஸல்ல டைப் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்லயோ கேப் லெட்டர்லயோ மிக்ஸ் பண்ணி டைப் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஃபார்முலால எனக்கு எல்லாமே கேப்ஸ்ல தான் போடணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அப்பர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, இதை வேணா ஒரு பக்கம் ஊத்திடுறேன். சோ இந்த இதை கிளியர் பண்ணிடலாம். கிளியர் ஃபார்மேட்ஸ் equal to UPPER upper. அப்பர் என்ற ஃபங்க்ஷன்ல நீங்க எந்த செல்ல நீங்க கால் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே கேப்ஸ் ஆக்கிடும். சரிங்களா? அப்ப அங்க பாருங்க, ஆர் கேபிட்டல் லெட்டர் அண்ட் தென் AM ஸ்மால் லெட்டர். சோ இது எல்லாமே பாருங்க, ராம்ங்கிறது உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. சேம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? சேம் லோயர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு லோயர் ஓபன் பிராக்கெட், அந்த செல்ல செலக்ட் பண்றேன், க்ளோஸ் பண்றேன், ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். சரிங்களா? சோ இதை நான் அப்படியே டிராக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல மாறிடும். சரிங்களா? சோ ரொம்ப சிம்பிள், ஈஸியா நாம மாத்திக்க முடியும். அண்ட் தென் மிட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லெட்டர்ஸோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கோ இருந்ததுன்னா, எனக்கு குறிப்பிட்ட ஒரு சைட்ல மட்டும், இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து இந்த நடுவுல இந்த 100 சாரி கடைசி 3 லெட்டர்ஸ் இல்லைன்னா ஒன்று பண்ணுவோங்களா? இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லெட்டர் ஒன்று நடுவில் ஆட் பண்ணிக்கிறேன்.
டபுள் ஏன்னு கொடுத்துக்கிட்டேன். சேம் இது அப்படியே நான் என்ன பண்றேன்னா கீழே ட்ராக் பண்றேன். டபுள் ஏ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஒரு 10 உங்க ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த ரோல் நம்பரை மாத்துறேன், வேற ஒன்றும் இல்லை. 20 இந்த மாதிரி நான் வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, இதை இந்த ஃபார்முலாக்காக நான் மாத்திக்கிறேன். 10 AA 1010. சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, எனக்கு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நடுவுல கடைசி ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணாம், லாஸ்ட் லெட்டர் வேணாம், ஆனா A101 A102 A103 இதை மட்டும் தனியா பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க மிட் ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன்னா ஈக்குவல் டு MID மிட் ஓபன் பிராக்கெட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் விட்டுருங்க, எனக்கு நடுவுல இருக்கிற இந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் வேணும் எல்லாத்துலயும் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம், இப்ப மிட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வேல்யூ 1 and 2 எனக்கு செகண்ட்ல இருந்து எனக்கு வரணும். ஓகேங்களா? சோ நான் 2 செகண்ட் கேரக்டர்னா இந்த செகண்ட் ஏல இருந்து வரணும். எத்தனை லெட்டர்ஸ் வரணும்? 1 2 3 4 லெட்டர்ஸ் வரணும். சோ நம்பர் ஆஃப் கேரக்டர் நீங்க கமா கொடுத்து 4 கொடுங்க. 4 கொடுத்து நீங்க என்டர் பிரஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த ரோல் நம்பர் கமா செகண்ட் லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 கேரக்டர். இங்க பாருங்க, செகண்ட் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 அப்ப A101 அவுட்புட் வரணும். சரிங்களா? பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிளா மிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நான் பிரிச்சுட்டேன். இது அப்படியே கீழே டிராக் பண்றேன். பாருங்க, எல்லாத்துக்குமே எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு பிரிச்சு கொடுத்துருச்சு. சோ இந்த மிட் ஃபார்முலா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். லெஃப்ட்னா லெஃப்ட் சைட்ல பண்ணுது, ரைட்னா ரைட் சைட் பண்ணுது, மிடில் நம்ம என்ன பண்ணணும்னா மிட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பாருங்க, ப்ராப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ப்ராப்பர் இது ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன். இது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சென்டென்ஸ் டைப் பண்றேன். ராம் இஸ் குட் இன் சேலம். இந்த மாதிரி நான் டைப் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது ப்ராப்பரான வே கிடையாது. என்னன்னா கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே கலந்து வருது. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு ப்ராப்பர் ஓபன் பிராக்கெட், இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? எப்பவுமே இது வந்து கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸல்ல எந்த டேட்டாவும் நீங்க டைப் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர் போட்டு டைப் பண்ணுவாங்க. இது ப்ராப்பரான வே. சோ இந்த மாதிரி நீங்க வந்து அக்லி டெக்ஸ்ட்டை வந்து ப்ராப்பர் டெக்ஸ்டா நீங்க மாத்துறதுக்கு நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இல்ல பாருங்க, எனக்கு கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாம் கலந்துருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டரா வச்சுக்கிட்டு மத்த எல்லாமே ஸ்மால் லெட்டரா வந்துருச்சு. நார்மலா அப்பர் கேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேபிட்டல் லெட்டர், லோயர் கேஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். இதுல வந்து கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் விஷயத்தை நம்ம ப்ராப்பர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மூலியமா ஈஸியா நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, நவ் அப்படின்னாவே இந்த கீவேர்ட் வந்து எல்லா இடத்துலயும் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் டேட் அண்ட் டைம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் ஈக்குவல் டு நவ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நவ் கொடுத்துட்டு ஒரு என்டர் பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு டேட் அண்ட் டைம் வந்துரும். சரிங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, நான் இதை சும்மா டிராக் பண்றேன், இப்ப கை எடுக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு இங்க மாறிடுச்சு. அப்ப நம்ம எப்ப லாஸ்டா எந்த டைம்ல நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோங்கிறது இது ஆட்டோமேட்டிக்கா நோட் பண்ணிக்கிட்டே வரும். எக்ஸல் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா அந்த மாடிஃபிகேஷன் டேட் அண்ட் டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை வச்சு நிறைய ஃபங்க்ஷன் நான் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியல் டைம் கிளாக் ஒன்று இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? அண்ட் தென் ட்ரிம் இது ஒரு சூப்பரான ஒரு கமாண்ட். இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா யூசர் டைப் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸை தள்ளி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆச்சுன்னு பாருங்க, இங்க தப்பா வந்துருச்சுங்களா? எனக்கு மிட்லையும் தப்பாயிடுச்சு, இங்கேயும் தப்பாயிடுச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் இந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் டெய்ல் அண்ட் டெய்லிங் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. அண்ட் தென் இது ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் அன்வான்ட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா நமக்கு இங்க வர அவுட்புட்ல தப்பா வந்துரும். ஓகேங்களா? சோ அப்ப அன்வான்ட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ட்ரிம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரு செல் வந்து நான் இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளோட ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நான் வச்சுக்கிட்டேன். என்னோட ஒரிஜினல் ரோல் நம்பரை நான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்றேன். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இதை ஃபுல்லா டிராக் பண்றேன்.
ஆட்டோமேட்டிக்கா இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்க ரிமூவ் ஆயிடுச்சு, இங்க இருந்த ஒரு ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிடுச்சு, என்னோட அவுட்புட் எனக்கு கரெக்டா வந்துருச்சு. அப்ப ட்ரிம் ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அன்வான்டட் ஒயிட் ஸ்பேஸை ஈஸியா நீங்க ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. அண்ட் தென் சூஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது நான் உங்களுக்கு நான் வந்து பண்ண ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை பாருங்க, சூஸ் நம்ம என்ன எக்ஸாம்பிள்ல போடலாம்னா, நான் இதுல என்ன பண்றேன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று போடுறேன் பாருங்க சூஸ்க்கு. இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா 1 2 3 ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. 1 இருந்தா இவன் வந்து பாத்தீங்கன்னா பிசிஏ கிளாஸ்னு வச்சுக்கோ, 2 இருந்தா அவன் எம்சிஏ படிக்கிறான், அண்ட் தென் 3 இருந்தா அவன் பிஎஸ்சிசிஎஸ் படிக்கிறான்னு வச்சுக்கோ. சரிங்களா, அப்ப இந்த கிளாஸஸ் வந்து எப்படி நாம அதுல கொண்டு வருது. ஓகேங்களா, இப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து இதை நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்கிற நேம் அண்ட் ரோல் நம்பர்ஸ் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த 4 பேர்த்த மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். சரிங்களா, இதுல கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டேன். சரிங்களா, கிளாஸ் ஐடி இது, அண்ட் தென் அதோட கிளாஸ் நேம் எனக்கு வேணும். ஓகேங்களா, நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க 1 பிசிஏ, 2 இருந்தா எம்சிஏ, 3 இருந்தா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி சிஎஸ். நான் இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 1 2 2 சாரி 2 3 இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா, அப்ப இங்க 1 இருந்தா இப்ப ராம் ஷாம் எந்த கிளாஸா இருக்கணும், பிசிஏவா இருக்கணும். 2 இருந்தா என்னவா இருக்கணும், எம்சிஏவா இருக்கணும். சோ 3 பிஎஸ்சி சிஎஸ் இருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ ரொம்ப சிம்பிள். சூஸ் ஓபன் பிராக்கெட் அந்த இண்டெக்ஸ் வேல்யூ போட்டுக்கோங்க, கமா 1 இருந்தா என்ன பிரிண்ட் ஆகணும், பிசிஏ வரணுங்களா, சோ பிசிஏன்னு போட்டுக்கோங்க, கமா 2 இருந்தா எம்சிஏ, கமா வரிசையா சீக்வன்ஸா போடுங்க. அப் டு இதுல வந்து 254 ஆப்ஷன்ஸ் நீங்க போட முடியும். சரிங்களா, பிஎஸ்சி சிஎஸ் இதை க்ளோஸ் பண்றேன், ஒரு என்டர் பிரஸ் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுங்களா. அப்ப 2 ரவி வந்து எனக்கு எம்சிஏ வரணும், ஜோஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிஎஸ் வரணும். சரிங்களா, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க எனக்கு வந்துருச்சு. சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா இப்ப இத பார்டர் போட்டுக்கோங்க. பாத்தீங்களா ரொம்ப சிம்பிளா. இன்கேஸ் வந்து எனக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எம்சி அப்படிங்கிறது மாறிடும். அப்ப சூஸ் ஃபார்முலா வச்சு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஐடியை வச்சு அந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம ஈஸியா இந்த வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ரிப்பீட் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து ஆர்இபிடினா ரிப்பீட் சொல்லுவோம். ரிப்பீட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் எனக்கு ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதை பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்க 100 ஓகேங்களா, இல்ல ஜஸ்ட் ஒரு ஆர்னு வச்சுக்கோங்களேன். ஆர் அப்படின்ற வேர்டு அல்லது ஆர்எஸ் ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங் எனக்கு 5 டைம் எனக்கு சேர்ந்து வரணும் அப்படின்னா சோ ரிப்பீட் அப்படின்னு நீங்க போட்டுக்கோங்க. ஆர்இபிடி என்ன ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் எனக்கு இது ஒரு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். அப்ப 2 கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க, 2 தடவை ஆர்எஸ் வரும். இல்ல இன்கேஸ் 3 கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா 3 தடவை உங்களுக்கு ஆர்எஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ரிப்பீட் பண்ணணும்னா நம்ம ரிப்பீட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி டைப் அப்படின்னா என்னன்னா இப்ப நாம வந்து யூஸ் பண்ற ஒவ்வொரு டேட்டாவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப். இது வந்து ஸ்ட்ரிங், இது வந்து நம்பர்ஸ், இது வந்து ஒரு நம்பர். ஓகேங்களா, அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ டைப் ஃபார்முலால இங்க பாருங்க, ஈக்குவல் டு டைப் ஓபன் பிராக்கெட், நான் இந்த ராம செலக்ட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். பாருங்க எனக்கு 2 வந்துருச்சு. சரிங்களா, அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா ஈக்குவல் டு type டைப் ஓபன் பிராக்கெட், இந்த மார்க்கை செலக்ட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா 1 வந்திருக்கு. என்னது இது 2 வருது 1 வருது அப்படின்னு நினைக்கலாம். சரிங்களா, ஒண்ணுல ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இந்த டைப் ஃபங்க்ஷனோட ஹெல்ப்புக்கு நான் போறேன். இதுல 1 இருந்தா அது நம்பர், 2 இருந்தா பாருங்க டெக்ஸ்ட், 4 இருந்தா லாஜிக்கல் வேல்யூ. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம அதிகம் யூஸ் பண்றது நம்பர் அண்ட் டெக்ஸ்ட் அதிகம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, சோ இங்க பாருங்க 1 வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா அது நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா, பாருங்க எனக்கு இந்த வேல்யூ நம்பர் தானே, சோ 1 கரெக்டா வந்துருச்சு. அப்ப 2 வந்தா அது லெட்டர்ஸ்னு அர்த்தம், ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க ராம் ஷாம்ங்கிறது லெட்டர்ஸ், சோ ஸ்ட்ரிங் தான். சோ கரெக்டா எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம அந்த செல்லோட டைப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி ரேண்டம் பிட்வீன், இது ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா. இப்ப இதுல பாருங்க, இப்ப நீங்க வந்து இப்ப
ஒரு டம்மி டேட்டாஸ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா. இப்போ நம்ம ட்ரைனிங் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்ஸும் நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்ப டைப் பண்ணி முடிக்கிறது, இல்ல ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் நம்ம டைப் பண்ணி நம்ம அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த மார்க் எல்லாம் போட்டு உட்காந்து டைப் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா ரேண்டம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, rand between between open bracket எனக்கு ஒரு மார்க்ல இருந்து 100 மார்க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணு. பாத்தீங்களா 75 மார்க் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அதே மாதிரி எல்லா ஷெல்லுக்கும் மாத்தி விடுறேன். நீங்க டிராக் பண்ண அதுவும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா 1ல இருந்து 100க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணும். இது எங்க நம்ம யூஸ் பண்ணலாம்னா நம்ம வந்து ஏதோ ஒரு டேட்டா ட்ரையல் டேட்டா கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம ஃபார்முலாஸை. இல்ல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையல் டேட்டா வச்சு நம்ம ஒரு அப்சர்வேஷன் வச்சு ஒரு கிராஃப் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த ரேண்டம் பிட்வீன் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ரேண்ட் பிட்வீன் பாட்டம் வேல்யூ டாப் வேல்யூ. எனக்கு பாட்டம் மார்க் ஒரு மார்க்ல இருந்து ஆரம்பிக்கும், அவன் 100 மார்க் எடுப்பான். சோ 1 to 100 நீங்க இது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு டைம் நீங்க ஃபார்முலா சேஞ்ச் பண்ணும்போது டைம் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. இப்போ பாருங்க, மறுபடியும் நான் ஒரு என்டர் பிரஸ் பண்றேன், செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பாருங்க எல்லா வேல்யூஸ் ரேண்டமா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும்.